அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய நாளில் நம்ம இது எதுக்காக கொண்டாடுறோங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி நம்ம இந்த மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா, அமெரிக்காவில் நியூயார்க்கில் பார்த்திங்கன்னா, பலாயிரம் பெண்கள் ஒன்று சேர்ந்து போராட்டம் நடத்தி வெற்றி பெற்ற நாளைத்தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மகளிர் தினமாக கொண்டாடிட்டுருக்கோங்க. ஆண்களுக்கு பெண்கள் நிகரான சம்பளம் வாங்கணும், வேலை நேரத்தை கம்மி பண்ணாங்க. 16 மணி நேரம் வேலை நேரங்கிறது 8 மணி நேரமாக குறைச்சி பெண்கள் சாதித்த அந்த நாள் தான் மகளிர் தினமாக கொண்டாடிட்டுருக்கோம். இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய ஆண்கள் பெண்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை சும்மா ஒரு பொழுதுபோக்குக்காக வெளியில் போகிறாங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் சும்மா பொழுதுபோக்கு நிகழ்ச்சி, வேலை வெட்டி இல்லாதவங்க தான் பண்ணுவாங்கன்னு. உண்மையாக சொல்கிறேங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க இதை பண்ணுறது கிடையாது. அதாவது பெண்கள் நண்பர்களோடு இருக்கும் பொழுது அவங்களோட மன அலைச்சூழல் கம்மியாகுதுங்க. இது உண்மையான சயின்ஸ் ரீசன். அவங்களுடைய பிரச்சனைகளில் பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி பெண்கள் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் நண்பர்களோடு சேர்ந்து வெளியில் போகிறது, ஜாலியாக அந்த நாளை என்ஜாய் பண்ணுறது. பெண்களுக்கு பெண்கள் போட்டியாக இருந்த காலம் மாதிரி இப்போ பெண்களுக்கு ஆண்கள், அதாவது 18ஆம் நூற்றாண்டில் இருக்கிற மாதிரி ஆண்கள் இன்னும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா 80% ஆண்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களை நல்ல முறையில் வளரணும், அவங்க செய்கிற செயல்களை பாராட்டிட்டு தான் இருக்காங்க. இதில் ஒரு 20% ஆண்கள் தான் பார்த்திங்கன்னா பெண்களை அவங்க செய்கிறத ஒரு கேவலமாகவும், பெண்களை பார்க்குற பார்வை கேவலமாகவும், தான் மனைவி தன்னுடைய அம்மா சகோதரிகளை பார்க்குற மாதிரியே தான் நீங்கள் மற்றவங்களையும் பார்க்கணும். ஆனால் தான் வீட்டில் செஞ்ச சாதனைனும் மற்றவங்க வீட்டில் செஞ்சால் அதை பொழுதுபோக்குன்னு பேசுகிற ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்களை பெண்கள் செய்கிற செயல்கள் பிடிச்சா நின்று கைத்தட்டி வேடிக்கை பாருங்கள். பிடிக்கலையா, எனக்கு இந்த விஷயம் அவங்க பண்ணுறது பிடிக்கலைன்னா ஒதுங்கி நின்றுங்க. அவ்வளோதான் என்னுடைய கருத்து. ஒரு ஆண் 50 வயசில் செஞ்சால் சாதனைங்க. 50 வயசில் யோகா போகிறது, டான்ஸ் கற்றுக்கிறது, ட்ராயிங் பண்ணுறது, வாக்கத்தான் போகிறது, மாரத்தான் போடுறது, ஜிம்முக்கு போகிறது, இதெல்லாம் சாதனை. இதே பெண் செஞ்சால் பொழுதுபோக்கு, வெட்டி வேலை அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் வருது இல்லைங்களா? பொறாமைப்படும் ஆண்களுக்கு மத்தியில் சாதிக்க துடிக்கும் பெண்ணே, உன் சாதனையை மட்டும் நினைத்து நீ முன்னேறிச் செல். வெற்றி என்பது ஒரு முறை மட்டுமே. நீ தோல்வி அடையும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வெற்றிக்கான பாதையை வெவ்வேறு வழிகளில் தேடிக்கொண்டே இருப்பாய். அதுவே மிகச்சிறந்த வெற்றி. துணிந்து செல், துணிந்து போராடு, துணிந்து வெற்றி கொள். இதுவே என் கருத்து. மகளிர் தின இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருத்தெல்லாம் நம்ம ஏன் முன்னாடி வைக்கிறோம்னா, பெண்கள் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு மின்சாரம் மாதிரிங்க. மின்சாரம் இல்லாமல் அந்த வீடு இருக்க முடியாது. அது மாதிரி பெண் என்பவள் போற்றப்படுபவள், சிறந்தவள்.